நிறைய நமக்கு இந்த பாதையில் அத்தாட்சி கிடைக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொருத்தரும் சொல்லவும் செய்வோம். உடல் ரீதியாக, மன ரீதியாக, பொருளாதார ரீதியாக, இன்னும் மறைவான எத்தனையோ விஷயங்கள்லேருந்து நம்ம மீட்டு கொடுத்துருக்கான். நம்மளையும் சரி, நம்ம குடும்பத்தையும் சரி, நம்ம சமுதாயத்தையும் சரி, ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக உணர்ந்து பார்த்தோன்னு சொன்னால் அத்தாட்சி நிரப்பமாக கொடுக்கப்பட்ட சமுதாயம் நம்ம எல்லாருமே சொல்லுவோம். அத்தாட்சி கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொன்னால் அத்தாட்சினாவே அது இறைவன்ட்டு வந்தது தான். எப்படி பிரார்த்தனைன்னு சொன்னால் இறைவன்ட்டு வருது, இறைவன் திரும்புவோமோ, நம்பிக்கைன்னு சொன்னால் இறைவன் திரும்புவோமோ, அது மாதிரி அத்தாட்சின்னு சொல்லும்போது இறைவன்ட்டு வந்தது தான் அத்தாட்சி. நமக்கு ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக உணர்ந்து சொல்கிற அளவுக்கு நான் இறைவன்ட்ட கேட்டேன் கிடைச்சிச்சு, அல்லது நினைச்சேன் நடந்துருச்சு, அல்லது சில பிரச்சனை இருந்துச்சு, நான் பிரார்த்தனையோடு வந்தேன், எனக்கு சுகம் கிடைச்சிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லாதவங்க யாரும் கிடையாது. அப்போ எவ்வளவோ பிரச்சனைகளை நம்ம சம்பாரிச்சுட்டு இறைவனுடைய மன்னிப்பையும் கருணையை கொண்டு இந்த பாதைக்கு வந்ததுக்கப்புறம் அந்த பிரச்சனை தீர்க்கப்பட்டு அந்த குழப்பங்களை நீக்கப்பட்டு தெளிவாக்கி நம்மளை வாழ வச்சுக்கிற நிலையில் இந்த சத்தியத்துக்கு நம்ம சாட்சியமாக இருக்கமான்னு பார்த்தா நம்ம கிடைச்சிட்டு இருக்க பலன்கள் இறைவழியில் மனசாட்சியின் படி வாழ விரும்பும்போது கிடைச்சிட்டு இருக்கும்போது நான் அதை மற்றவங்களை எடுத்து சொல்லும்போது நான் காரண காரியங்களை காமிக்கிறேன். இதுலேருந்து கிடைச்சிச்சு, அதுலேருந்து கிடைச்சுன்னு சொல்லிட்டு இது இறைவனுக்கு பொருத்தமில்லாத எண்ணமாகவும் பேச்சாகவும் இருக்கு. எதில் பலன் கிடைச்சிச்சோ அந்த பலனில் நம்மளும் வாழ்ந்துக்கிட்டு மற்றவங்களுக்கும் சாட்சியமாக எடுத்து சொல்ல வேண்டிய இருக்கும். ஆனால் நம்ம என்ன பலனை அனுபவிக்கிறது ஒன்று, நம்ம மேற்கோள் காட்டுறது இன்னொரு இடத்துல காமிக்கிறோம். இதன் காரணமாக தான், அல்லது என் அறிவின் காரணமாக தான் ஆரம்பிக்கிறோம், அல்லது இவங்களால தான் அவங்களால தான், அல்லது என்னுடைய முன்னொரு மூதாதையர் காமிச்ச வழியில் இதில் இந்த வழியில் போனனால தான் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளே கேட்டு சமாதானம் அடைஞ்சு புதிய படைப்பாக படைக்கப்பட்டதுக்கு அப்புறமும் நம்ம உண்மையை மறைச்சு சத்தியத்துக்கு புறமா நம்முடைய பேச்சுக்கள் என்ன இருப்பதன் காரணமாகவும் நம்ம இறைவனுக்கு துரோகம் பண்ண இருக்கும். 3:71 அத்தியாயம் 3:71 வேதத்தை உடையோரே, சத்தியத்தை அசத்தியத்துடன் ஏன் நீங்கள் கலக்குகிறீர்கள்? இன்னும் நீங்கள் அறிந்து கொண்டே ஏன் உண்மையை மறைக்கிறீர்கள்? யாரெல்லாம் மனசாட்சியோட வாழ விரும்புகிறாங்களோ எல்லாம் வேதத்துடையவர்கள் தான். அந்த வேதம் உங்கள் ஆன்மாவாக இருக்குது, மனசாட்சியாக இருக்குது. வேதத்துடையோரே, சத்தியத்தை அசத்தியத்துடன் ஏன் நீங்கள் கலக்கிறீர்கள்? இன்னும் நீங்கள் அறிந்து கொண்டே ஏன் உண்மையை மறைக்கிறீர்கள்? உங்களுக்கு இறைவனிலிருந்து அந்த சுகம், அருள், ஞானங்கள், அத்தாட்சிகள் எல்லாம் கொடுக்கப்பட்டதுக்கப்புறம் எதுக்காகன்னு சொன்னால் அந்த சத்தியத்துக்கு நீங்கள் சாட்சியமாக வாழ்ந்துருக்கா, நம்ம எல்லாம் சாட்சியமாக வாழ்ந்துருக்கா. எந்த பாதையில் நமக்கு இந்த அத்தாட்சிகம் கிடைச்சிச்சோ, ஞானங்கள் கிடைச்சிச்சோ, தெளிவு கிடைச்சிச்சோ, சுகம் கிடைச்சிருக்கோ அந்த பாதைக்கு நீங்கள் சத்தியத்துக்கு சாட்சியமாக வாழ்றதுக்காக நம்ம எல்லாருமே. ஆனால் நம்ம அப்படி இருக்கிறோமான்னு பார்த்தா கேட்டது இறைவன்ட்ட கொடுத்ததுக்கப்புறம் நம்ம அறிவு கொண்டு பெருமை கொண்டு அதான் சுகமாகிடுச்சு, அதனால சுகமாகிடுச்சுன்னு ஏதோ ஒரு காரணம் காரியத்தை சொல்கிறோம். அப்படின்னு சொன்னால் எனக்கு அதுலேருந்து சில விளக்கம் கிடைச்சி, இருந்து விளக்கம் சரி கிடைச்சுன்னு சொல்லிட்டு இந்த உண்மையை மறைச்சிட்டு நான் மனிதருக்கு பயந்து இந்த குர்ஆன், வேதம், இறைவன் அப்படின்னு சொல்கிறத மறைச்சிட்டு நம்ம சில முன்னோர்கள் முதலாளர்கள் தத்துவங்களை எடுத்துக்கிட்டு அது நம்ம மற்றவங்களுக்கு எடுத்து சொல்லிட்டு இருக்கோம். இது நம்ம இறைவன் பண்ண வேண்டிய துரோகம்.